ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி. நான் உங்கள் ராகுல். நம்ம இந்தியன் டீம் போலிங்கில் வேறு லெவலான ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை வந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவோட தேர்ட் ஓடிஐ மேட்ச்சில் நம்ம சகல் வந்து கொடுத்துருக்காரு. இப்படி இருக்கும்போது சகல் விக்கெட் எடுத்த இந்த 6 விக்கெட்டில் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவான விக்கெட்னா நான் 2 விக்கெட்டை சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஷான் மாஸோட விக்கெட்டை வந்து நம்ம டோனி வந்து ஒரு வேறு லெவலான ஒரு மாஸான ஒரு ஸ்டம்பிங் வந்து பண்ணியிருப்பாரு. அந்த ஸ்டம்பிங்கை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக டோனிக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகணும் டோனி அப்படின்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வேறு லெவலான ஒரு ஸ்டம்பிங் வந்து பார்த்திங்கன்னா டோனி வந்து பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விக்கெட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விக்கெட், அகலோட போலிங்கில் வந்த விக்கெட் அப்படின்னா வந்து மார்கஸ் ஸ்டாயினிஸோட விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஹித் சர்மா ஸ்லிப்பில் நின்று பிடிச்சிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஹியூஜான ஒரு விக்கெட்டாக தான் நான் நினைப்பேன். ஏன்னா அந்த பால் ரொம்பவே லோவாக போகும். அதுவும் இல்லாமல் ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் நின்று ஃப்ரண்ட்டில் வந்து டைவ் அடிப்பார். அதுவும் ரொம்பவே வந்து அந்த பிச்சுக்கு கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலை வந்து பிடிச்சிருப்பாரு. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப்பான ஒரு கேட்ச்னு நான் சொல்லுவேன். இதே மாதிரி ஒரு கேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ரோஹித் சர்மா எடுப்பாரு. ஆனால் அந்த கேட்ச் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேட்ச், அது ஃபேஸுக்கு வந்த ஒரு கேட்சாக இருந்துச்சு. ஆனால் இந்த கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோவாக போன ஒரு கேட்ச். அப்படி இருக்கும்போது இந்த கேட்சும் நம்ம ரோஹித் சர்மா வந்து பிடிச்சிருக்காரு. இதை நான் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜான நம்ம இந்தியன் டீமோட ஃபீல்டிங்கை வந்து குறிப்பிடுது அப்படின்றத தான் நான் வந்து சொல்வேன். நல்ல ஒரு ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸை நம்ம இந்தியன் டீம் வந்து இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரோஹித் சர்மா ஸ்லிப்பில் வந்து அருமையாக வந்து கலக்கிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் நம்ம MS தோனி இந்த மேட்சை வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடாக வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. சிங்கிள் ஹேண்டட்னு சொல்ல முடியாது, கேதார் ஜாதவோட அங்கே ஒரு ஹியூஜான ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. இருந்தாலும் டோனியோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து விரும்பத்தக்க ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து இருந்துச்சு. ஓகே கைஸ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த தேர்ட் மேட்ச்சில் நம்ம சகல் வந்து மொத்தமாக 6 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இந்த 6 விக்கெட்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப மனசை கவர்ந்த விக்கெட்டாக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து எது ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு விக்கெட்டாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம MS தோனி இந்த இன்னிங்ஸோட சேர்த்து, அதாவது இந்த மேட்சோட சேர்த்து 3 ஆஃப் செஞ்சுரிஸை வந்து இந்த ஆஸ்திரேலியா டூரோட வந்து அடிச்சிருக்காரு. இந்த 3 ஆஃப் செஞ்சுரியில் உங்களுக்கு எது ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு ஆஃப் செஞ்சுரி, உங்கள் மனசை கவர்ந்த ஆஃப் செஞ்சுரி எது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆஃப் செஞ்சுரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்சில் MS தோனி அடிச்ச ஆஃப் செஞ்சுரி தான் எனக்கு ரொம்பவே வந்து குரூஷியலான இன்னிங்ஸாக வந்து எனக்கு வந்து தோணுச்சு. உங்களோட கருத்தையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.